செல்ல தாயி, புது வருஷம் பிறந்ததுல இருந்து ஒரே சந்தோஷமா இருக்க போல இருக்கு. யாரும் ஒண்ணு இல்லக்கா, புது வருஷத்துக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஆமா, என்ன உறுதிமொழி எடுக்க போற? இப்ப சொன்னா சரி வராதுக்கா. அது எனக்கும் என் மருமகளுக்கு உண்டான விஷயம். அத என் மரும வரட்டும் நினைச்சு காத்துட்டு இருக்கேன். அவ வந்தோடனே நான் முன்ன சொல்லுவோம் பத்தி அப்ப நீ கேட்டுக்கா. செல்ல தாயி, என்ன உறுதிமொழி எடுக்க போறாளா தெரியலையா? அது இங்கிலீஷ்ல என்னவோ சொல்லுவாங்களே, ரெசல்யூஷன். எம்மா, நீ ரெசல்யூஷன் எடுக்க போறியா? அதுவும் அண்ணி கூட சேர்ந்தா? எம்மா கவனமா இருமா, வீணா சிறையை இழுத்துறாதம்மா. போட்டிங்க தூர வந்துட்டா. எதையாவது ஒண்ணு நான் நல்லது செய்யணும் நினைச்சாலே வந்துருவாள. அது செய்யாத இது செய்யாதுன்னு போ தூர. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் பத்தியா? என்ன சொல்லணும் என்னன்னு போ. மர்மலா வந்துட்டியா? இந்த நியர் இந்த என்ன ரெசல்யூஷனா என்னவோ ஒண்ணு உண்டு சொல்லுவா பத்தியா இங்கிலீஷ்ல. இந்த அதான் இந்த உறுதிமொழி நியருக்கு ஒண்ணு எடுத்தோம்னா அதுக்கு கடைசி வரைக்கும் இந்த கடைபிடிக்கணும்னு அதை அன்னைக்கு எடுக்க போறேன் உன் கூட. சூப்பர் தே, அடிபொலி தே. என்னதே அப்படி ஒரு உறுதிமொழி எடுக்க போறியா? மர்மலா நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது. அத உனக்கு காத்துறேன். அந்த நெண்ணில இருந்து நானும் நீனும் இந்த ஒரு மாமியா மர்மம் கிடையாது. என்னத்தை சொல்லுதியா? நீங்க எனக்கு மாமியா கிடையாதா இனிமேல இருந்து? அது அப்படி இல்ல மர்மலா, இன்னையில இருந்து நானும் நீனும் மாமியா மர்மம் இல்ல, அம்மையும் மோவள மாதிரி. புது வருஷத்துல இருந்து நம்ம ரெண்டு சண்டை போடக்கூடாது, அம்மையும் மோவள மாதிரி ஒத்துமையா இருக்கணும். எதே இதுக்கு தனத்தை காத்திருந்தேன். இனிமேல இருந்து நம்ம ரெண்டு பேரும் அம்மையும் மவளும். ஆமா ஆமா. எதே வெளியில போயிட்டு இருந்தேனா ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே குடிச்சு போட்டு காமந்தடிச்சு படுத்து தூங்குதே. நீங்க ஒரு அரை மணி நேரத்துல நல்ல சூப்பரா இடி சாம்பாரும் வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு ஒரு பப்படத்தையும் பொரிச்சு கொஞ்சோண்டு பால் பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுப்புக்குது சரியாதே? என்ன மர்மலா சொல்லுத? என்ன வேலை வாங்குத? தே நீங்க தான் இப்ப சொன்னீங்க நீ ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறேன், நான் உனக்கு அம்மா மாதிரி நீ எனக்கு மோ மாதிரின்னு சொன்னீங்க. நான் எங்க வீட்டுல எங்க அம்மா இப்படிதான் வேலை வாங்குவேன். எல்லா வேலையும் எங்க அம்மா என்ன செய்து தருவாங்க. நான் படுத்து படுத்து தூங்குவேதே, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். இனிமே டெய்லி இப்படிதான். இந்த வருஷம் முழுக்க இதை நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணும்.